எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம லன்ச் மெனுவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டெல்லாம் ரொம்ப நிறைய டிஷ்ஷெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். பரங்கிக்காய் மத்தன் சொல்லுவோம், கேரளாவில் மத்தன் சொல்லுவோம். பரங்கிக்காய் போட்டுட்டு பச்சடி பண்ண போகிறோம். ஒரு ரசம் வந்து பார்க்க போகிறோம், பருப்பு ரசம். இந்த பக்கம் சாதம் பருப்புமா வந்து வச்சுருக்கேன். பருப்பு அதாவது பார்த்திங்கன்னா அந்த மத்தனை வந்து நல்லா அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பரங்கிக்காயில் தான் வந்து பண்ணணும். புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா பச்சடிக்கு அரைக்க போகிறோம். இதுவும் தேங்காயும் போட்டுட்டு மத்தன் பச்சடிக்கு அரைக்க போகிறேன். 2 தக்காளி வந்து வச்சுருக்கேன் ரசத்துக்கு. இதோட கூட இந்த தேங்காய் பச்சை மிளகா கூட கொஞ்சம் ஜீரகம் வச்சு அரைச்சிக்க போகிறேன் மத்தன் பச்சடிக்காக. இப்போ ப்ரெஷர் அடங்கட்டும், நம்ம வந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் கல்ச்சட்டியில் போட்டிருக்கேன். வெந்துன்னு இருக்கட்டும். நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம், அது நல்லா வந்து வேகணும் பச்சடிக்கு. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து நல்லா 2 தக்காளி நல்லா நிமண்டி போட்டுட்டு புளியும் கரைச்சி விட்டுருக்கேன். இதையும் வந்து நான் இந்த பக்கம் வந்து வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வச்சுட்டு இதுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டு அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதுக்கு வந்து என்னெல்லாம் பொடி போடுறேங்கிறத அப்படியே கொண்டு சொல்லிடுறேன். மஞ்சள் பொடி எப்பயும் போல் தான், மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், சாம்பார் பொடி எல்லாமே தான் வந்து போட போகிறேன். அடுத்தது உப்பு போட்டுக்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சமைக்கிறதுன்னு தோணிட்டு இருக்கு. நஷ்டப்பட்டு என்னோடய வீடியோ பார்க்கும்போது சரி இன்றைக்கி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்து பண்ணலாம் இல்லையா நீங்கள். அதனால் அதுக்காக நான் வந்து இந்த வாரம் இந்த மாதிரி ஒரு லன்ச் மெனு வந்து எடுத்திருக்கேன். இதை நீங்கள் இதில் ஒரு வாரத்தில் மாற்றி கூட பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் இது நல்லா காரம், ரசம் கொஞ்சம் காரமாக இருக்கணுனால நல்லா ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். உப்பு போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு, சாம்பார் பொடி வந்து போட்டாச்சு. இப்போமே நான் சாம்பார் பொடி தான் வந்து போடுவேன் காரத்துக்காகவும். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ரசப்பொடி வந்து போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி, உப்பு, சாம்பார் பொடி எல்லாம் வந்து போட்டுட்டு லாஸ்ட்டு ரசப்பொடி ஒரு 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். எல்லாமே வந்து போட்டாச்சு. கரண்டியில் கலரி விட்டுருவோம். நல்லா கொதிச்சுன்னு இருக்கட்டும். இந்த பக்கமும் இதுவும் காயும் வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நான் இது வந்து அரைச்சின்னு வந்துட்டு பார்ப்போம். இந்த பக்கம் மத்தன் பச்சடிக்கு பரங்கிக்காய் வந்து வேக வச்சுருக்க வெந்துருக்கு. இந்த பக்கம் ரசத்துக்கு எல்லாமே கரைச்சி விட்டுட்டு பொடியெல்லாம் போட்டாச்சு. இதே வந்து கொச்சின்னு இருக்கு. இந்த பக்கம் இதை வந்து அரைச்சின்னு வந்துடுவோம். அதுக்குள்ளே அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகா போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை வந்து போட்டுருக்கேன். இதோட கூட உங்களுக்கு தயிர் வேணும்னா விட்டுட்டு வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து தயிர் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு அரைச்சிக்க போகிறேன். எனக்கு தயிர் இருக்கிறதுனால தயிர் வந்து விட்டு அரைச்சிக்க போகிறேன். தயிர் இல்லாதையும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பச்சடி வந்து பண்ணலாம். தயிர் விட்டு பண்ணால் தயிர் எல்லாமே வந்து பண்ணலாம். நான் தயிர் விட்டு அரைச்சிட்டு தான் வந்து வைக்க போகிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் வந்து ஒரு பாதி வந்திருக்கு. வேகும்போது கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியுமாக வந்து போட்டிருக்கேன். நல்லா அது மசிகிற அளவுக்கு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இந்த பக்கம் ரசமும் வந்து கொதிச்சுன்னு இருக்குது. அதுக்கு வந்து பருப்பு ஜலம் வந்து விட்டுடலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பச்சடிக்கு வந்து அரைச்சாச்சு. நம்ம எல்லாமே போட்டிருந்தோம் இல்லையா, அதே வந்து நான் அரைச்சாச்சு. நைஸாக இருக்கலாம், தப்பு கிடையாது. நைஸாகவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த பக்கம் இது நல்லா கொஞ்சம் கூட வேகட்டும். இந்த பக்கம் இதுக்கு வந்து பருப்பு ஜலம் வந்து நம்ம வந்து விட்டுருவோம். இது நல்லா வந்து கொதிச்சாச்சு. பருப்பு ஜலம் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரசத்துக்கு தேவையான பருப்பு ஜலத்தை இதை வந்து நம்ம அதில் வந்து விட்டுருவோம். இப்போ பருப்பு ஜலம் வந்து விட்டாச்சு. இது அப்படியே நுரைச்சின்னு வரணும். இல்லை கடுகு தாளிச்சிக்கலாம். இல்லை வந்து மிளகு, கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா அப்படி நுரைச்சி கொதிக்கக்கூடாது. நுரைச்சி வரும்போது அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியது தான். பருப்பு ஜலம் விட்டாச்சுன்னா கொதிக்க விடக்கூடாது. மேலாக கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து போட்டாச்சு. இந்த பக்கம் நம்மளோட கூட்டு பச்சடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து வெந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து கொட்டிடுவோம் அதில். இதையும் விட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு இதையும் வந்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதையும் விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா விட்டு அலம்பியாச்சு. இப்போ சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். காட்டும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து விட்டுருக்கேன் ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு.
கடுகு போட்டுக்கிறேன், பெருங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வெடிக்கட்டும். இது நல்லா வந்து வெடிச்சாச்சு. இந்த ரசத்தில் வந்து விட்டுடுறேன். அவ்வளோதான். அப்படியே அரைச்சின்னு வரும்போது ஆஃப் பண்ண வேண்டியது தான். நம்மளோட ரசம் சூப்பரான ஒரு பருப்பு ரசம் ரெடி ஆயாச்சு. நான் அரைச்சின்னு வரட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் பாருங்கள், பச்சடி வந்து கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து தாளிக்கணும். தாளிக்கும் போது என்ன தாளிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் உங்களுக்கு. கொதிக்கட்டும். இந்த பக்கம் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன், தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. கடுகு போட்டுக்கிறேன், உளுத்தம் பருப்பு 2 வந்து போட்டுக்கிறேன், ஒரு மிளகா வத்தல், கொஞ்சம் வந்து கருவேப்பிலை. இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்குன்னா வந்து போடுங்க. நான் வந்து போடலை, ஸ்வீட் வேண்டாம். இந்த மட்டனில் இந்த பரங்கிக்காலே இருக்கிற ஒரு ஸ்வீட் வந்து போடும்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு பிடிக்குன்னா இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து வெல்லம் வந்து லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், அது ஒரு ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதில் எல்லாமே நல்லா இதில் விட்டுடலாம். வதங்கி வச்சு இதில் விட்டுடுறேன். கடுகெல்லாம் நல்லா வெடித்து என்னோட மட்டன் பச்சடி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நல்லா உங்களுக்கு மசினா மசி வச்சுக்கோங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் கூட மசிக்கிட்டோம். கொஞ்சம் அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கனால நான் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே 1 2 விட்டுருக்கேன். இன்னும் நல்லா மசி வச்சு குக்கரில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் இதில் வைக்கும்போது எனக்கு இந்த கல்ச்சட்டி இருக்கிறதுனால நான் இதில் வந்து வைக்கிறேன். நல்லா வந்து உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் நம்ம பண்ணும்போது குக்கரை பார்க்க அதனால நான் இதில் வந்து வைக்கிறேன். அப்படின்னால நீங்கள் குக்கரில் நல்லா ஒரு விசில் வச்சிங்கன்னா நல்லா வந்து குழைய வந்து வெந்துடும். ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் பச்சடி வந்து பரங்கிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். மட்டன் பச்சடி பருப்பு ரசம் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் சாதம் வந்து வச்சுருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.